வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கோல்டு இந்த இடத்துலயே இருக்குன்னு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கொஞ்சம் ஏறி இருக்கு. 15,000க்கு மேல ஸ்லைட்டா இருக்கு. 22 கேரட் கோல்டு. 16,375 இருக்கு. 24 கேரட் கோல்டு. 2,45,000 சில்வரு. 95, 50 50 பைசாய்க்கு ரூபி. ஏன் இந்த கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா, கச்சா எண்ணெய் விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 87.8க்கு வந்திருக்கு. ஏன் இந்த $7 குறைஞ்சிருக்குன்னா, ஈரானும் ஓமானும் நாங்க பேச்சுவார்த்தை பண்ணுவோம். ஹோர்மூஸ தொறப்போம் அப்படின்னோன்னே டொப்புன்னு இறங்கிடுச்சு. நிஃப்டி வந்து காத்தால்லாம் கில்லி மாரி மேல இருந்தது. இப்ப பல்லி மாரி இறங்கி 48க்கு போயிடுச்சு. கில்லி, பல்லி மாரி 48 பாயிண்ட் மைனஸ்ல இருக்கு. ஆனா, இப்ப இந்த சிஏஎஸ் டைம். அதனால பல்லிய திரும்பி கில்லியா மாத்தினாலும் மாத்துவாங்க. பேங்க் நிஃப்டி தான் மெயின் காரணம். 400 பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்கு. ஐடி ஒரு சின்ன டவுனு. ஆட்டோ ரொம்ப ஃப்ளாட்டு. ஃபார்மா, எஃப்எம்சிஜி ப்ளஸ்ஸு. இதுதான் மார்க்கெட்டு. இன்னைக்கு மார்க்கெட்டில் மெயின் மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக் வந்து டிவிஸ் லேப் 1.5%, தங்கம் மைல் 1.4, இன்ஃபோசிஸ் -1.5 அப்படின்னு. கோல்டு விலை ஏறின இடத்துல கேஷ் ஃபார் கோல்டு டீல்ஸு ஜுவல்லர்ஸில் நிறைய ஆயிடுச்சு. மக்கள் கொண்டு நகையை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போகிறாங்க. திரும்பி இறங்கும்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப கஷ்டம். நடக்காது. கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஜாய் அலுகாஸ், ஜாஸ் அலுகாஸ் இவங்கெல்லாம் இதில் நிறைய ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் நிறைய கோல்டு விற்பனைக்கு வருது. யூஎஸில் வந்து தண்ணி சொட்டமே சொட்டி சொட்டி கடனை பயங்கரமாக ஏற்றிட்டாங்க. லாங் டேர்மில் ரிஸ்க் ஜாஸ்தி ஆயிடுச்சு. யூஎஸ் ஃபெட்ரல் டெட்டு $3.4 ட்ரில்லியன் 2000 இருந்தது. அதுக்கப்புறமா 32.3 ட்ரில்லியனாக மாறி இன்னைக்கு 40 ட்ரில்லியன் ஆயிடுச்சு. 33.7% ஆஃப் ஜிடிபி இருந்த லோனு இப்போ 100க்கு மேலே எக்ஸஸாக போய்விட்டது. இதனால் லாங் டேர்மில் ஃபிஸ்கலில் ரிஸ்க் இருக்குது. ஃபிஸ்க் தான் டாமினேட் பண்ணும். மானிட்டரி பாலிசி பல்லு பிடிக்கின பாம்பாயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இதில் இன்கம் டேக்ஸையும் டோட்டல் டேக்ஸ் கலெக்டடும் அப்படியே டிக்ளைன் ஆகுது. இதெல்லாம் சேர்த்து அமெரிக்காவில் பயங்கர ப்ரெஷர். ரஷ்யாவும் யுக்ரைனும் குஸ்தி போட்டதில் இந்தியாவுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் விலை ஏறிடுச்சு. மஞ்சப்பட்டாணி விலை ஏறிடுச்சு. இங்கேயே எடிபிள் ஆயில் விலை ஏறிடுச்சு. நம்ம ஊரில் சர்க்கரை, டீ, எடிபிள் ஆயில், அரிசி, முட்டை இதெல்லாம் விலை ஏறிடுச்சுங்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் நம்பர் மட்டும் ஏறலைன்னு ரிசர்வ் பேங்க்கில் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சொல்கிறாரு. நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு உண்மையா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள். ஈரானுக்கு நம்ம பாசுமதி ரைஸ் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அமெரிக்கா கபர்தார் அப்படின்னா நம்மளுக்கு பயம் வந்துடும். அதனால் பாசுமதி ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸு அடிபடலாம் ஈரானுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு உலக சாதனை பண்ணி இருக்கிறது சென்செக்ஸு 697 நாள் ஆயிடுச்சுங்கிறாங்க. கவலைப்படாங்க, நீ 98 சேர்த்துக்கிங்க, 2 நாளில் 700 சேர்த்துக்கங்க. இந்த 700 நாளில் ரெக்கார்டு ஹை தொடாமல் வீக்கஸ்ட்டு 2 இயர்ஸ் சின்ஸ் 2012 வரைக்கும் போயிடுச்சு. இவ்வளோ வீக்காக மார்க்கெட்டில் சென்செக்ஸ் இருந்ததில்லை. இது 2 இயர் லோ. இன்றைக்கி 697, இன்றைக்கி முடிஞ்சால் 698, நாளைக்கு முடியாட்டா 699, 700 வந்துடும் அப்படின்னு நம்மளுக்கு நம்புகிறோம். எஃப்ஐஐஸ் வந்து $50 பில்லியன் விற்றுருக்குறாங்க. இதுதான் இந்த காரணம். இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மையார் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. எஃப்ஐஐ எவ்வளோ வேணால் விற்றுக்குங்கடா, நாங்கள் தான் இந்த ஷாக் ரீட்டைல் தான் வந்து ஷாக் அப்சார்பர்னு. இப்போ ஷாக் அப்சார்பரே புட்டுக்குச்சு, வெளில வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியல. அமெரிக்காவில் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சைக்கிளிக்கலி அட்ஜஸ்டட் பிஇ ரேஷியோ, அதாவது இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ண பிஇ ரேஷியோ அந்த ஹிஸ்டாரிக் ஹையெல்லாம் உடச்சிருங்கிறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கரெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம ஊர்லேயும் டப்பா டான்ஸ் தான் நடக்கும். டெல்லி ஹைகோர்ட் வந்து ஐடிசியோட பேட்டன்ட் இருந்தது 100% நாட்டான்னு. அதை வந்து ஒருத்தர் யாரோ லோக்கல் ஆள் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறான். அதுக்கு டெல்லி ஹைகோர்ட் வந்து டெம்பரரியாக நீங்கள் அப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஐடிசிக்கு இது மாதிரி ஏதாவது கண்டம் வந்துக்கிட்டே இருக்குது.
இந்த மாதிரி கண்டம் வந்ததுனால ஐடிசி ஷேரு செக்கில் இருக்குது. பட் லாங் டேர்ம் நல்ல பொசிஷனில் தான் இருக்குது. நாட்கோ வந்து இன்னும் $14 மில்லியன் போட்டு ஈஜெனிசிஸ்கிற கம்பெனியில் அவங்க பொசிஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு $22 மில்லியன். இந்த கம்பெனி வந்து பன்னியில் வந்து கிட்னியை டெவலப் பண்ணுறாங்க. பன்னியோட கிட்னி மனுஷனுக்கு பூத்தப்பட்டு அவன் பல வருஷம் இருந்துருக்கிறான். பட் எல்லாருக்கும் இன்னும் வேலை செய்யலை, என்னன்னு பார்த்துட்ருக்காங்க. டாக்டர் ரெட்டி வந்து ஒரு தனி டிவிஷனாக இருக்கிற ஆரிஜின் அப்படிங்கிறவங்க தனியாக வந்து மேனுஃபேக்சரிங் டீல் பண்ணியிருக்கிறாரு. பல கம்பெனியோட பேசி டாப் 20 ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸ்டெரைல் இன்ஜெக்ஷன்ஸு, பயோலாஜிக்ஸு அண்ட் டாபிக்கல் ஃபார்முலேஷன் யூஎஸ், கனடா அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட்ஸை இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. சன் ஃபார்மா வந்து டெல்லி ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க வந்து இவங்க பேக்கேஜிங் வேர்ட்ஸை வச்சு பிராண்டை காப்பி பண்ணுறாங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்க. டெல்லி ஹைகோர்ட் அவங்களுக்கு டெம்ப்ரரியாக இப்போ ஸ்டே கொடுத்துருக்காங்க. யாரும் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் நல்ல கிளியராக தெரிஞ்சிடும். இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸில் மிட் கேப்ஸ் வந்து கெயின் கிரவுண்டு, எஸ்பெஷலி பிஎஃப்எஸ் ஐடி அவங்க இருக்கிறதுனால குட்டி குட்டி பேங்க்கு, குட்டி குட்டி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஃபர்ம்ஸ் எல்லாம் இவங்க இந்த ஐடி மிட் கேப்புக்காக கேட்சப் பண்ணிட்டாங்க. ஏன்னா பிஎஃப்எஸ்ஐ வந்து பேட்டில் ரொம்ப இன்டென்சிஃபை ஆயிடுச்சு. ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா லீடர்ஷிப்பை ரீசெட் பண்ணி புது இவி அண்டு நியூ க்ரோத் அவென்யூஸை பார்க்குறாங்க. இது வரைக்கும் இவங்க இவியை பார்த்த மாதிரி நியூஸு கிடையாது. வேறாவது எவனா இவி பண்ணால் அதை பேக்கெட் போடுறது தான் எங்கள் ஸ்பெஷலிஸ்ட். சார், ரிலையன்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷில் ஒரு பெரிய அலுமினியம் ஃபேக்ட்ரி போட போகிறாங்க. இதுக்கு வந்து 2.73 ட்ரில்லியன் ஆந்திரா கேசிஃபிகேஷன் பிளான்ட்டோட சேர்ந்து போடலாம் அப்படின்னு இருக்காங்க. நால்கோவும் வேதாந்தாக்கும் இது ஒரு பெரிய காம்படிஷனாக எமர்ஜ் ஆகும். எல்என்டி வார் வந்தபோது பயந்து விழுந்துட்டு இருந்தது. ஆனால் எல்என்டி ஸ்டக் ஆன் டு இட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் மிடில் ஈஸ்ட்டு செம்மையாக பே ஆஃப் பண்ணிடுச்சு. 50,000 கோடிக்கு மேலே ஆர்டர் எடுத்துட்டாங்க. டாடா கம்யூனிகேஷன் அண்ட் டாடா மோட்டார்ஸ் வந்து 5G பவர்ட் சிஆர்ஆ இவி லான்ச் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து $350 மில்லியன் 5 இயர்ஸ் ஓவர்சீஸ் பாண்டை வந்து 5.80 வாங்குறாங்க. அதே சமயத்தில் எஸ் பேங்க்கும் மற்றவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டாலர் பாண்டை வந்து ஃபண்டிங் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால இவங்க பேசாமல் தான் வாங்காமல் விட்டாங்க. வருண் பிவரேஜஸ் வந்து ஆல்கஹால் ஸ்பேஸ் சென்டராகிறாங்க. ஐவா அப்படிங்கிற பிராண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ட்ரம்ப் வந்து கனடா மேலே ஒரு பெரிய சாங்ஷன் போட்டார். அதுக்கு இமீடியட்டாக கவுண்டர் அட்டாக் வந்து கரெக்டாக ரவுண்ட் அபவுட் சேம் அமௌண்ட் வர மாதிரி கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டை பண்ணியிருக்காங்க. கனடா 50% டியூட்டி அமெரிக்கா மேலே போட்டிருக்காங்க. எப்படி அமெரிக்கா இவங்க மேலே 50% டியூட்டி போட்டிருக்காங்களோ இவங்க மற்ற பேரில் 50% டியூட்டி போட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா அடுத்த வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களையும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் $450 கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு $99 தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.